உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் இதை இலக்காக வைத்து பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக நம் இனச்சொந்தங்களை ஒன்றிணைத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியா நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் சிட்னி மாநகரத்தில் வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி மிகப்பெரிய மொய் விருந்தை ஒன்று தயார் பண்ணுறாங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் சிட்னி மாநகரத்தில் இருந்தாங்கன்னா தயவு செய்து போய் இந்த விருந்தில் கலந்துக்க சொல்லுங்கள். வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி சிட்னி மாநகரத்தில் வெண்ட் ஓத்வில் அப்படிங்கிற இடத்துல ரெட்கம் ஃபங்க்ஷன் சென்டர், இங்கே தான் இந்த நிகழ்வு நடக்குது. தலைவாழை விருந்து, சைவம் அசைவம் இரண்டாம பன்னாட்டு செயற்களத்தின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை சந்தித்து பேசிட்டு வரோம். அவங்க களத்தில் எவ்வளவு நெருக்கடியில் எவ்வளவு தியாகங்களை செய்து அவங்க பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எந்த அளவு பொருளாதார நெருக்கடியில் இந்த களத்தில் வேலை செஞ்சு 8.22 வாக்கு விழுக்காடை எடுத்து அந்த தேரை இழுத்து கோவில் தெரு முனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து இழுத்து தலவாசலுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய கடமை உலக தமிழர்கள்ட்ட இருக்குது. உங்கள் பொன்னான பாதங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளில் நம்மளால் எவ்வளோ பங்களிப்புகளை கொடுக்க முடியுமோ அந்த பங்களிப்புகளை கொடுத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஒரு சிறு உதவியாக நாம் இருக்கலாம். இது நமக்கு நன்மை தான் பயக்கும். நாம் தமிழர் கட்சியில் களத்தில் நிற்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மிகவும் எளிமையான பின்புலத்திலிருந்து வர்றவங்க. களத்தில் எவ்வளவு பொருளாதார நெருக்கடியோட அவங்க அன்றாடம் நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓட்டுகளை பெறுறதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது கண்ணிலிருந்து கண்ணீர் இல்லை, ரத்தம் தான் கசியுது. களத்தில் கடும் உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நம்ம ஒரு சிறு உதவியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம்.